இப்போ கருப்பு கவுனி அரிசிலாம் வந்து அரிசிங்கிறது மனித உணவு கிடையாது. அப்படின்னா எதனால் அப்படின்னா மனித வாழ்க்கையே ஒரு கடினமானது. அதாவது மனித வாழ்க்கை இருக்குல்ல, பிற உயிரினங்கள் வந்து அப்படியே தான் வாழுது. அது குளிக்கிறது கிடையாது, பல்லு துலக்கிறது கிடையாது, வீடு கட்டுறது கிடையாது. அதோட வாழ்க்கை ரொம்ப எளிதானது. மனிதர்கள் எப்படி நினைக்கிறாங்க, எளிதாக வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய உணவும் எளிதாக கிடைக்கணும். எப்படி உணவில் என்ன எளிமை அப்படின்னா, பறிச்சா சாப்பிட்ணும், உடனே சாப்பிட்ணும். ஆனால் நீங்கள் அரிசியை வந்து அப்படி சாப்பிட முடியாது. அரிசியை விளைய வைக்கிறதும் கஷ்டம். அரிசிக்கு நிறைய தண்ணீர் தேவை. அது எங்கே ஆற்றங்கரையோரம் தான், எப்போவும் தண்ணீர் வசதி இருக்கிற ஆற்றங்கரையோரம் தான் முன்னாடியெல்லாம் அது விளைய வைக்கப்பட்டிருக்கு. இந்த தஞ்சாவூர் பக்கம் காவிரி நீர் பாசன பகுதியில் தான் அது முன்னாடி விளைவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுதும் அரிசி விளைவிக்கப்படவில்லை, நெல் வந்து விளைவிக்கப்படவில்லை. ஏன்னா தண்ணீர் வசதி அப்போல்லாம் பம்பு செட்டு கிடையாது. அப்போ ஆற்று நீர் பாசனம் தான் எப்போவும் தண்ணி வரக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. அப்போ மற்ற பகுதிகளில் நெல் விளைவிக்கப்படவில்லை. அப்போது மற்ற பகுதியில் நெல்லை விளைவிக்கணும்னா நிறைய தண்ணீர், வயலில் எப்போவும் தண்ணி நிரம்பி இருக்கணும். அப்போ அதை விளைவிக்கிறது கஷ்டம். ஒரு எளிதான உணவுங்கிறது எப்படி இருக்கணும், அதை உற்பத்தி செய்வது எளிதாக இருக்கணும், போராடக்கூடாது ஒரு உணவு. ஏன்னா மனித வாழ்க்கையே கடினமானது, பிற உயிரினங்களை போல இல்லை. மனிதர்களாக வாழ்வதே கடினமானது. மனிதர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தங்களுடைய வாழ்க்கையை கடினமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது மேலும் மனிதர்களை கடினப்படுத்துகிறதா இருக்குது. இந்த நெல், கோதுமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக தண்ணீர் தேவைப்படுகிற அந்த உணவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையை இன்னும் அதிகமாக கடினப்படுத்துகிறது, கடினமாக மாற்றுகிறது. ஒரு கொய்யா பழத்தை பறித்த உடனே சாப்பிட முடியும். ஆனால் ஒரு நெல்லை வந்து பறித்த உடனே சாப்பிடுவீங்களா நீங்கள்? அதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நெல்லை வந்து அவிக்கணும் முதல்ல, அப்புறம் உரலில் போட்டு இடிக்கணும், அவிக்கணும், காய வைக்கணும், அப்புறம் உரலில் போட்டு இடிக்கணும், உமி அதெல்லாம் வந்து நீக்கணும். இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அப்போ வந்து ஆதி காலத்தில் நெல் சாப்பிட்டாங்களா அப்படின்னா, உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அரிசி சாப்பிடல. ஏன்னா நீங்கள் வந்து நெல்லுலேருந்து அரிசியை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உரல் தேவை, உலக்க தேவை. ஏன்னா நெல்லை அவிய வைக்கிறதுக்கு ஒரு மண்பானை தேவை. இப்போ வந்து உலக்கங்கிறது எப்போ வருது, உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் பாறையிலேருந்து கற்களை வெட்டி எடுத்து அதை உரலாக மாற்றுகிறார்கள். அப்புறம் வந்து கம்பை வெட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து உலோகங்களாலான கத்தி அருவா தேவை. அப்போ அதுலேருந்து கத்தியை வச்சு அருவா வச்சு ஒரு மரக்கலையை வெட்டி அதை உலக்கையாக செஞ்சு உரலில் நெல்லை போட்டு அவிச்சு, பானையில் போட்டு நெல்லை போட்டு அவிச்சு, அப்புறம் அதை காய வச்சு, அப்புறம் அந்த நெல்லை உரலில் போட்டு அந்த உலக்கையால் இடிக்கணும். உலக்கை செய்கிறதுக்கு உலோகங்கள் தேவை, ஒரு உரல் செய்கிறதுக்கு உலோகங்கள் தேவை. உலோகங்களாலான கடப்பாறை, உளி எல்லாத்தையும் வச்சு தான் அந்த பாறையிலேருந்து கற்களை வெட்டி எடுத்து அதில் நீங்கள் உரல் செய்கிறீங்க. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உரல் இல்லை. உரல் இருந்தால் தான் நீங்கள் வந்து அரிசி சாப்பிட முடியும், நெல்லுலேருந்து அரிசியை தனியாக பிரித்து எடுக்க முடியும். அப்படின்னா நீங்கள் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதர்கள் நெல் சாப்பிடல, அரிசி சாப்பிடலன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அப்போ வந்து எப்போ இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து இந்த அரிசியை சாப்பிட்றது நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது, ஈஸியாக மாற்றிருக்கணும். ஈஸியாக இந்த உலோகங்களால் தான் அது சாத்தியம். ஆனால் அதற்கு முன்னாடி மனிதர்கள் என்ன சாப்பிட்ருப்பாங்க? உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலோகங்களுடைய உதவி இல்லாமல் எந்தெந்த உணவுகளெல்லாம் சாப்பிட முடியுமோ அந்தந்த உணவுகளை தான் சாப்பிட்ருப்பாங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்ருப்பாங்க, பறித்த உடனே சாப்பிட்லாம், அதுக்கு எந்த உலோகங்களும் தேவையில்லை. கொய்யாப்பழம், மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி இந்த மாதிரியான பழங்கள், காய், வெண்டைக்காய், தக்காளி பழம், இலைதலைகள் இதைத்தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஒரு மாமிசன்னா கூட உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் ஒரு மாட்டை அவங்களால் கொல்ல முடியுமா? எப்படி கொல்லுவீங்க? கதற கொல்லுவீங்களா? கையில் உங்களுக்கு கத்தி எதுவுமே இல்லை, ஈட்டி எதுவுமே இல்லை, உலோகங்களாலான கருவிகள் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு மாட்டை எப்படி நீங்கள் கொல்லுவீங்க? ஒரு ஆட்டை கூட எப்படி தான் கொல்ல முடியும்? அதோட தோலை உரிக்கணும், எப்படி உரிப்பீங்க? கூர்மையான கற்களை வச்சு. அந்த கற்கள் எங்கே கிடைக்கும்? உலோகங்கள் இல்லாத காலத்தில் கூர்மையான கற்கள் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இப்போ மக்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? இப்போ உள்ள கற்கள் எல்லாமே மனிதர்கள் வந்து உடைச்சது, கிணறு தோண்டும் போது வெடி வச்சு உடைச்சது, அதுதான் நீங்கள் பார்க்குற கற்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த காலத்தில் கற்களை வச்சு நீங்கள் என்ன தான் ஒரு ஆட்டோட தசையை எப்படி கிழிப்பீங்க, அதை துண்டு துண்டாக எப்படி நறுக்குவீங்க, அல்லது ஒரு மாட்டை எப்படி வெட்டுவீங்க? அதனால் வந்து கற்காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களால எது சாத்தியம்? அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உணவை சாப்பிடணுமா? கற்காலத்தில் எந்த மரமும் வெட்டப்படலை. உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மரத்தை வெட்டுறாங்க. மரத்தை வெட்ட முடியுங்கிறதே அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு.
அப்போ கற்காலத்தில் வந்து மரங்களே வெட்டப்படலை. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும் இந்த உலகத்தில். அப்போ ஏகப்பட்ட பழங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடச்சிருக்கும். அவங்களுக்கு பக்கத்தில் கொய்யாப்பழம், மாம்பழம், இன்றைக்கி சமவெளியாக தெரிகிற அத்தனையும் ஒரு கற்காலத்தில் வந்து, கற்காலங்கிறது எப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான், ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக பசுமையாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் கொய்யாப்பழம், மாம்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், பலாப்பழம், வெண்டைக்காய், சுண்டைக்காய்னு ஏகப்பட்ட உணவுகள் மரத்தில் இருக்குது. செடிகளில் இருக்கும்போது நான் வந்து மாமிசம்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு யாராவது போய் நிற்பாங்களா? அடம்பிடிப்பாங்களா? மாமிசம் சாப்பிட்றதுக்கு அது என்ன சாதாரண விஷயமா? அப்போ வந்து உலகங்களான கத்தி, அருவா, ஈட்டி எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு ஆட்டை எப்படி கொல்லுவீங்க? ஒரு மாட்டை எப்படி கொல்லுவீங்க? ஒரு மாட்டை கொல்றதுக்கு ஒரு மனசு வந்து ஒரு வன்மையாக இருக்கணும். ஒரு ஈரம் இல்லாத, இரக்கம் இல்லாத ஒரு மனதாக இருந்தால் தான் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட முடியும். அப்போ கற்காலத்தில் அவங்க ஏன் ஈரம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்? கருணை இல்லாதவர்களாக அப்பொழுது ஏன் அவர்கள் இருக்க வேண்டும்? அதற்கான அவசியம் என்ன? கற்காலங்கிறது அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் அது. கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த தமிழ்மொழி. கற்காலத்தில் அவங்க மனசில் ஈரம் இல்லாமல் போகிறதற்கு, இரக்கம் இல்லாமல் போகிறதற்கு என்ன காரணம்? அப்போ பணம்ங்கிற நடைமுறை கிடையாது. அப்போ மனிதர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக தான் இருந்திருப்பாங்க. அங்கே வந்து ஆடம்பரமாக வாழ முடியாது, யாரையும் அடிமைப்படுத்தவும் முடியாது. ஆடம்பரமாக வாழ்வதற்காக யாரையும் அடிமைப்படுத்தவும் மாட்டாங்க. ஏன்னா பணம் என்கிற நடைமுறை கிடையாது. கூலியாக நீங்கள் பணத்தை கொடுக்கவும் முடியாது கற்காலத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த உலகமே பசுமையாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது மரங்களில் காய்கறி, பழங்கள் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மாமிசத்தை தான் நான் வேட்டையாடி சாப்பிடுவேன் அப்படிங்கிற சொல்லுகிற அந்த கொடூரமான மனப்பான்மை மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? மனிதர்கள் அப்போல்லாம் மென்மையாக தான் இருந்தாங்க. மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க. மனிதர்களுக்கு இருக்க ஒரே எதிரி, இன்றைக்கி தான் மனிதர்கள் எதிரியாகி போனார்கள். ஆனால் கற்காலத்தில் அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரே எதிரிமா சிங்கம், புலி, கரடி தான். சிங்கம், புலி, கரடியை வந்து வெறும் சும்மா நினைக்காதீங்க. அது வந்து கொடூரமான ரவுடியை போல தான். ஒரு ரவுடி எவ்வளோ மோசமானவர்கள், அவர்களை விட மோசமானவர்கள் தான் இந்த சிங்கம், புலி, கரடியெல்லாம். அப்படியே கிழிச்சிரும். அப்போ வந்து கற்காலங்களில் சிங்கம், புலிகள்லாம் மனிதர்களால் வேட்டையாடப்பட முடியாத காலம் கற்கால காலம். ஏன்னா அப்போல்லாம் உலகங்கள் கண்டுபிடிக்கலை. அப்போ இந்த உலகம் எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும், அதுபோல் எவ்வளோ சிங்கம், புலிக்கு, கரடிகள்லாம் நிறையா இருந்திருக்கும். அப்போ மனிதர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொதுவான எதிரி எதுனா இந்த சிங்கம், புலி, கரடிகள், மிருகங்கள் தான். அதனால் மனிதர்கள் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து நமக்கு சிங்கம், புலி, கரடி எதுவுமே இல்லையா, பணம்ங்கிற நடைமுறை கண்டுபிடிச்சிட்டோம். மனிதர்களால் நேர்மையாக வாழ முடியல. ஆடம்பரமாக வாழ்வதற்காக மனிதர்களை ஏமாத்துறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க. அப்போ தான் மனிதர்கள் எதிரியாகி போனார்கள். இன்றைக்கி சிங்கம், புலி, கரடிகள்லாம் இல்லை. ஆனால் அன்னைக்கு பணம் என்னும் நடைமுறை கிடையாது, அடிமைத்தனம் கிடையாது, ஆடம்பரமாக வாழ முடியாது, ஒரு கதவு ஜன்னல் செய்ய முடியாது. ஒரு கற்காலங்களில் ஒரு கதவு ஜன்னல் செய்கிறதுக்கு உங்களுக்கு உலகங்களாலான கருவிகள் தேவை. கதவு ஜன்னல் செய்யும் ஒரு மரம் வெட்ட முடியாது கற்காலத்தில். மரத்தை வெட்டுறதுக்கு அருவா தேவை, ஏதாவது கத்தி ஏதாவது தேவை. மரத்தை கூட வெட்ட முடியும்னு அவங்களுக்கு தெரில. அப்போ வேறு வழியே இல்லை, அவங்க எளிமையாக தான் வாழ்ந்தாகணும். ஒரு பாறையை உடைக்க முடியாது, வேறு வழியே இல்லை, அவங்க எளிமையாக தான். அவங்களுக்கு பேராசைகள் இருக்காது. இப்போ இன்றைக்கி உணவு கிடச்சிதா, பகிர்ந்து உண்டியா, குடும்பமாக வாழ்ந்தோமா, குடும்பத்தை பாதுகாத்தோமா, அந்த சிங்கம், புலி, கரடிகள்கிட்டருந்து குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. சமவெளிகளில் தான் வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா காடுகளாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். கற்காலங்களில் அந்த பூமி முழுதும் காடுகளாக இருக்கும்போது சமவெளிகளில் தான் வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா சமவெளிகளில் தான் எங்கேருந்து புலி வருது, எங்கேருந்து சிங்கம் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். காடுகளில் போய் வாழ்ந்தால் எந்த புதர்லேருந்து எங்கே புலி சாடும், எங்கே சிங்கம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அப்படிப்பட்ட காலத்தில் மனிதர்கள் தான் பாதுகாப்பு. ஒற்றுமையாக இருந்தாங்க, மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க. மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான எதிரி எது? இந்த சிங்கம், புலி, கரடிகள். குழந்தைகளை பிடிச்சிட்டு போயிடும், அப்பாவை, மனைவியை, கணவனை கடித்து கொதறி கண்ணு முன்னாலே இழுத்துட்டு போயிடும். அப்படிப்பட்ட காலங்களில் அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காலங்கள் இதெல்லாம். அதனால் எது உணவு அப்படின்னா எளிதாக கிடைக்க வேண்டும். மனிதர்களுடைய வாழ்க்கையே கடினமானது. மனிதர்கள் மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். மனம்ங்கிறது ஒரு நோய். அதனால தான் நமக்கு இந்த இயற்கையை தாங்கிக்க முடியல, வெயிலை தாங்கிக்க முடியல, மழையை குளிரை தாங்கிக்க முடியல. பிற உயிரினங்கள் திறந்த வெளியில் படுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடும். அவைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம். எதிர்ப்பு சக்தின்னா என்னென்ன? இந்த குளிரை தாங்கிறது தான் எதிர்ப்பு சக்தி. இந்த வெயிலை தாங்கணும், இந்த இயற்கை தட்பவெப்ப நிலைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு பேர் தான் எதிர்ப்பு சக்தி. அது மனிதர்களுக்கு குறைவு. காரணம் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். மனம் என்கிற நோய் மரண பயத்தால் வந்தது. இந்த இயற்கையோடு வாழும் பொழுது உணவு சங்கிலி ஏற்படுத்துகிற மரண பயம் இருக்குல்ல, சிங்கம், புலி, கரடிகள்லாம் கடித்து கிழித்து
உயிரோடையே கடித்து கொதறி இதயத்தை சாப்பிடும். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை பார்த்து பயந்து போய் தான் மனிதர்களுக்கு இந்த உறவுகளை பாதுகாக்க வேண்டும், குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், தன்னை பாதுகாக்க வேண்டும், இந்த பயத்தில் தான் மனிதர்களுக்கு மனம்ங்கிற நோயே வந்தது. அந்த நோய் அந்த நோய் வந்ததுனால மனிதர்களால் இந்த இயற்கையை தாங்கிக்க முடியல. அப்போ அவங்களுக்கு வீடு இது போன்ற அமைப்பெல்லாம் தேவை, நிம்மதியாக தூங்கணும், அப்போ பாதுகாப்பாக வாழணும். நிம்மதியான தூக்கம் பாதுகாப்பான வாழ்க்கையில் இருக்குது. சுற்றி இந்த மிருகங்கள் ஏற்படுத்துகிற மரண பயத்திலேருந்துலாம் அவங்க தப்பிச்சா தான் அவங்க நிம்மதியாக அந்த மனம் என்கிற நோயிலேருந்து நோயை கட்டுப்பாட்டோடு வச்சுக்க முடியும், நிம்மதியான தூங்க முடியும். இப்படி மனிதர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையே ரொம்ப கடினம், ஒரு நோயாளிகளுடைய வாழ்க்கை அது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் அப்போ அவங்களுடைய உணவு எப்படி இருக்கணும்? ஏன்னா மனிதர்களே கடினமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, பிற உயிரினங்களை போல் இல்லை. தினமும் குளிக்க வேண்டியது, 2 வாட்டி குளிக்க வேண்டியது, 2 வாட்டி பல் துலக்க வேண்டியிருக்கு, வீட்டெல்லாம் தூய்மையாக வச்சுக்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு மனிதர்களாக வாழ்வது. இதெல்லாம் எவ்வளோ சிரமம். வீட்டெல்லாம் தூய்மையாக வச்சுக்கிறது, குளிக்கிறது கூட அது ஒரு உழைப்பு, அடிப்படையான உழைப்பு. குளிக்கிறலன்னா அது ஒரு சோம்பேறித்தனம், வீட்டை தூய்மையாக வச்சுக்கலன்னா அது ஒரு சோம்பேறித்தனம், ஒரு உணவை சுத்தமாக சாப்பிட்ணும். இப்படி மனித வாழ்க்கையே கடினமானது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற உணவு நெல்லை போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறது, அப்புறம் கோதுமையை போய் சாப்பிட்டுட்டு இருக்கு, அதை ப்ராசஸ் பண்ணி உணவாக மாற்றுறதுக்குள்ளே ஏகப்பட்ட வேலை இருக்குது. அப்போ அது இன்னும் ஒன்றை கடினமாக மாற்றுது அப்போ நீ என்ன பண்ணணுன்னா, மனித வாழ்க்கையே கடினமானது தானே. அப்படி இருக்கும்போது நீ மேலும் கடினமாக மாற்றாமல் ஒரு கொய்யாப்பழத்தை பறிச்சியாக சாப்பிடு, ஒரு வெண்டைக்காய் பறிச்சியாக சாப்பிடு. அது ஈஸியாக இருக்குது. கடினமான மனித வாழ்க்கையை இன்னும் எளிதாக மாற்றுவதற்கு தான் இது உதவும். இந்த கொய்யாப்பழம், மாம்பழம், வெண்டைக்காய், தக்காளி பழம் இதெல்லாம் மனித வாழ்க்கையை எளிமையாக மாற்றும். நீ அரிசியை போய் உணவாக சாப்பிட்டோன்னா அது இன்னும் ஒன்றை கடினமாக மாற்றுது. ஏற்கனவே அது கடினமான மனித வாழ்க்கை மேலும் கடினமாக மாற்றுகிறது. அந்த நெல்லுலேருந்து அரிசியை பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும், உலக்கையை போட்டு குத்துறது. அப்போ கற்காலங்களில் நம்ம சொல்லிட்டோம் நெல்லுக்கு சாப்பிடல. கற்காலங்கிறது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான். உலகங்கள் கண்டுபிடிச்சது எப்போ? ஒரு 10,000 வருஷம் இருக்குமா, அல்லது 3000 வருஷம்தான் நான் சொல்லுவேன். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே உலகங்கள் கண்டுபிடிக்கப்படலை. அப்படின்னா உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் நெல்லை சாப்பிட்ருக்க முடியாது. ஏன்னா நெல்லிலேருந்து அரிசியை பிரித்து எடுக்கணுன்னா உங்களுக்கு உரல் தேவை. கற்கள்லேருந்து வெட்டி எடுத்து அப்போ உலகங்கள் இருந்தால் தான் அந்த கற்கள்லேருந்து உரலை வெட்டி எடுத்து உரலை செய்ய முடியும். உலக்கை செய்யணுன்னா மரங்களை வெட்டணும், கிளைகளை வெட்டி அதை உலக்கையாக மாற்றணும். அதுக்கு உலகங்கள் தேவை. உலகங்களாலன்னா கருவி, உளி இதெல்லாம் தேவை. அப்போ உலகங்கள் இல்லாத காலத்தில் நம்ம நெல் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவங்க என்ன சாப்பிட்டாங்க? மாமிசமும் சாப்பிட முடியாது. பக்கத்தில் இருக்கிற கொய்யா அவ்வளோ பசுமையாக இருக்கிற அந்த கற்காலத்தில் பக்கத்தில் கொய்யாப்பழம் அதெல்லாம் இருக்கும்போது நீ கஷ்டப்பட்டு நான் மாமிசம்தான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிப்பியா? அடம்பிடிக்க மாட்டேன். அப்போல்லாம் மனிதர்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி இந்த மிருகங்கள் தான். அப்போ மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். இன்றைக்கி தான் மனிதர்கள் எதிரியாகி போனார்கள். பணம் எனும் நடைமுறையால் மனிதர்கள் கொடூரமான இரக்கமில்லாதவர்களாக மாறிப்போனார்கள். அப்படி இருக்கும் பேராசைகள் எதுவுமே இல்லாத எளிமையாக வாழ்ந்த, பணம் என்கிற நடைமுறை இல்லாததுனால நேர்மையாக வாழ்ந்த அந்த கற்கால மக்கள் கண்டிப்பாக அவங்க ஈரமுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு மாட்டையோ ஆட்டையோ கொன்று சாப்பிடுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னை போல் தான் அந்த ஆடு மாடும் இந்த சிங்கம் புலி கரடிகளிடமிருந்து மாட்டிக்கிட்டு வாழ்வதற்காக போராடுகிற ஒரு உயிரினம் தான் இந்த ஆடு மாடு, தன்னை போல தான் அப்படின்னு மனிதர்கள் நினச்சிருப்பாங்க. இந்த சிங்கம் புலி கரடிகள் தான் ஆடு மாடு மனிதர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான எதிரியாக இருந்திருக்கு. அப்போ இந்த ஆடு மாடுகளும் தன்னை போல தான் அப்படின்னு மனிதர்கள் நினச்சிருப்பாங்க. எப்படி இந்த சிங்கம் புலிகள் நம்மளை வேட்டையாடுகிறதோ அதுபோல தான் இந்த ஆடு மாட்டையும் வேட்டையாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர்களும் பரிதாபத்திற்குரியவர்களாக இருந்திருப்பார்கள். அதே பார்வையோடு தான் அந்த ஆடு மாட்டையும் பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கற்காலங்களில் மனிதர்கள் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் மனது இரக்கமில்லாதவர்களாக அவர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களால் ஒரு மாட்டை கொல்ல முடியுமா? இப்போ நான் கேட்குறேன், கற்கால மக்கள் வேட்டையாடி மாமிசத்தை சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ சரி உங்களால் ஒரு மாட்டையோ அடித்து கொன்று சாப்பிட முடியுமா? ஒரு மாட்டை கொல்ல முடியுமா உங்களால்? அல்லது உங்கள் பிள்ளையை நீங்கள் கொல்றதுக்கு அனுமதிப்பீங்களா? அல்லது யாரோ ஒருத்தர் மாட்டை கொல்றாங்க கசாப்பு கடையில், அதை பார்க்குறதுக்கு உங்கள் பிள்ளையை அனுமதிப்பீங்களா? நீங்கள் முதல்ல பார்ப்பீங்களா? உங்களால் பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு மனசு இருக்கா? மன தைரியம் இருக்கா? உங்கள் மனசில் இரக்கம் குறைவாக இருக்கிறதா? அந்த அளவுக்கு அதையெல்லாம் பார்க்குற அளவுக்கு உங்கள் மனதில் கருணை குறைவாக இருக்கிறதா? அல்லது இரக்கம் குறைவாக இருக்கிறதா? இல்லை அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா கற்கால மக்கள் மட்டும் அதெல்லாம் செஞ்சாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? கற்கால மக்கள் அதை செய்யணுங்கிற அவசியம் என்ன? அந்த அளவுக்கு அவர்கள் மனம் கல்லாகி போகிறதுக்கு என்ன காரணம்? அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால் உணவுங்கிறது எப்படி இருக்கணும்னா, அந்த அரிசி உணவு ஏன் மனித உணவு கிடையாது அப்படின்னா,
ஏன்னா மனிதர்கள் எளிமையாக வாழணும். ஏற்கனவே அவங்க நோயாளிகள். நீ வந்து அரிசியை சாப்பிட்டு கடைசியில் என்னது ஏதாவது நோய் வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை இன்னும் கடினமாக போயிடும். இன்றைக்கி சுகர் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? சுகர் பேஷண்ட்டை பாருங்கள், அவங்க என்னாச்சு, அவங்க வாழ்க்கை பெரிய போராட்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் போராட்டம். அப்படியே கிருகிருன்னு சுத்தம், ஊசியை போடணும், மாத்திரை போடணும், எப்படா என்னடா இது பெரிய நரகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவஸ்தைப்படுவாங்க. அப்போ மனிதர்கள் ஏற்கனவே மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கை ரொம்ப கடினமானதாக இருக்கிறது. நம்ம குளிக்க வேண்டியிருக்கு, அது வீட்டெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, இப்படி பல்லு துலக்க வேண்டியிருக்கு. பிற உயிரினங்கள் போல் இல்லை, உணவெல்லாம் உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு. பிற உயிரினங்கள் எந்த கஷ்டமும் கிடையாது, ஆடு மாடுகளுக்கெல்லாம். ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டிய ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்தில் நீ அரிசியை தான் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, மேலும் கஷ்டப்படுவேன். ஒரு நெல்லுலேருந்து அரிசியை பிரித்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுபோல் கேழ்வரகு, அது எப்படி பிரித்து எடுக்கணும், அதுலேருந்து பிரித்து எடுக்கிறது அது எவ்வளோ கஷ்டம். இப்படி எதெல்லாம் எந்தெந்த உணவெல்லாம் கஷ்டமானதோ அதெல்லாம் மனித உணவுகளுக்கு கிடையாது. இப்போ எள்ளு, அது எள்ளுலேருந்து அதை நீங்கள் எப்படி பிரித்து எடுக்கிறீங்க தெரியும், யூகிக்கவே முடியல. எப்படி பிரித்து எடுக்கிறாங்க எனக்கே தெரில. அப்போ அந்த மாதிரி தான். அப்போ கடினமான நடைமுறையால் ஒரு உணவு இருக்குது பாருங்கள், அது மனித உணவே இருக்க முடியாது. அப்புறம் அதை இப்போ நெல் எப்படி மனித உணவாக இருக்க முடியாது அப்படின்னா, அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அதை பிரித்து அதை உற்பத்தி பண்ணுறதும் கஷ்டம். அப்புறம் உற்பத்தி பண்ணி நெல்லுலேருந்து அரிசியை பிரித்து எடுக்கிறதும் கஷ்டம். அப்புறம் அதை சாப்பிட்டாக்கா நோய் வந்துடுது. அதுக்கு உப்பு தேவை. உப்பை போய் கடற்கரையில் போய் எடுக்கணும். நெல்லை நீ இங்கே விளைய வைக்கலாம், உப்பை மரத்தில் விளைவிக்க முடியாது. போய் கடற்கரையிலேருந்து யாராவது எடுத்து நம்மளுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ். அது எப்படி பிரித்து எடுக்கிறாங்கிறது உப்பு சாப்பிட்ற எல்லாத்துக்கும் தெரியுமா? உப்பை பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் ஒரு உப்பு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு தெரியுமா? கடற்கரையில் உப்பளத்தில் பிரித்து எடுக்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட நடைமுறை இருக்குது. அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் அதை சாப்பிட்டா நோய் வருது. நோய் வந்தால் நோயாளிகளோட வாழ்க்கை இன்னும் துன்பகரமாக மாறிடுது, துயரமாக மாறிவிடுகிறது, மேலும் கடினமாக மாறிவிடுது. ஏற்கனவே மனிதர்கள் கடினமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனிதர்கள் 2 வேளை குளிக்க வேண்டியிருக்கு. அதையாவது இன்றைக்கி குளிக்கிறாங்களா? 2 வேளை குளிக்கிறாங்களா? 2 வேளை பல் விளக்குறாங்களா? ஏன் முடியலை? அது ஒரு கஷ்டம். 2 வேளை குளிக்கிறது கஷ்டம், 2 வேளை பல் விளக்குறது கஷ்டம். இன்றைக்கி தினமும் குளிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இன்றைக்கி குழாயை திறந்தால் தண்ணி வருது, அதனால தான் தினமும் குளிக்கிறாங்க. இதுவே 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பாங்க, 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பாங்க. ஒரு வாரம்லாம் குளிக்காமல் இருந்திருக்காங்க. நான்லாம் இருந்திருக்கேன். ஏன்னா அப்போல்லாம் தண்ணி கிடைக்காது. எங்கே தினமும் குளிப்பாங்க தெரியுமா? ஆத்தோரத்தில் வசிக்கிற மக்கள் தான் தினமும் குளிப்பாங்க. இந்த தண்ணி கஷ்டம் உள்ள ஏரியாக்களில் இருக்கிற மக்கள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி குளிப்பாங்க. வட இந்தியர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் மக்கள்லாம் குளிக்கவே மாட்டாங்க. ஒரு வாடை இருக்கும், ஒரு கெட்ட வாடை அடிக்கும், ஒரு பச்சை வாடை அடிக்கும் அவங்க மேலே. அந்த காலங்களில். இப்போ தான் மக்கள் தினசரி குளிக்கிறாங்க, 2 வேளை குளிக்கணும் அப்படின்றாங்க. அதனால் குளிக்கிறதே அவ்வளோ கஷ்டம். இப்படி ஒரு மனிதர்களாக வாழ்வதே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இன்னும் நீ மேலும் அதை எளிதாக மாற்றணும். மனித வாழ்க்கையை எளிதாக தான் மாற்றணுமே தவிர மேலும் கடினமாக மாற்றிட்டு இருக்காது. இந்த நெல்லெல்லாம் சாப்பிட்டா மனித வாழ்க்கை இன்னும் கடினமாக போயிடும். அப்புறம் நோய் வந்துடுமா? நோய் வந்த பிறகு அதை சாப்பிட்டு நோய் வந்த பிறகு அப்புறம் மருந்தை தேடி போகணும், மருத்துவரை தேடி போகணும், நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு நோயாளிகளுடைய வாழ்க்கை மேலும் கடினமானதாக. அதனால் ஆரோக்கியமாக வாழ்கிற மனித வாழ்க்கையே கடினமானது. அந்த கடினமான வாழ்க்கையை நீ எளிதாக வாழணுன்னா ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக இருக்கிற உணவுகளை தவிர்த்து விடு. இன்றைக்கி அரிசி சோறு சாப்பிட்டா நோய் வரும்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. நீ அந்த உணவை கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண கடைசியில் அதை சாப்பிட்டா நோய் வருதுன்றான். அப்போ நோய்க்காக தான் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க. அதே நீ பக்கத்தில் இருக்கிற கொய்யா பழத்தை பறிச்சோன்னு சாப்பிட்ருக்கலாம், ஆனால் அதனால் உனக்கு நோய் வராது. ஒரு வாழைப்பழத்தை பறிச்சோன்னு சாப்பிட்லாம், ஒரு மாம்பழத்தை பறிச்சோன்னு சாப்பிட்லாம், வெண்டைக்காவை பறிச்சோன்னே கடிக்கலாம், தக்காளி பழத்தை பறிச்சோன்னு சாப்பிட்லாம். அதனால நமக்கு நோய் வரப்போகிறதில்ல. ரொம்ப எளிதாக கிடைக்கிறதுல தான் ஆரோக்கியமே இருக்குது. ஆரோக்கியங்கிறது எளிதாக கிடைக்குது. ஆனால் ஒரு நோய்ங்கிறது நீ கஷ்டப்பட்டு நீ வாழும்போது உனக்கு நோய் அழிவு வந்துடுது. இன்றைக்கி இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாருங்கள், இதை உருவாக்குறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். தண்டவாளத்தை போடுறோம், ட்ரெயினை போடுறோம், அப்புறம் ரோடை போடுறோம், அப்புறம் விமானம், கப்பல் அப்படின்னு கஷ்டப்பட்டு வாழ்கிறோம். அதனால் என்ன ஆகுது? ஏகப்பட்ட விபத்துகளால் 10 லட்சம் பேர் சாகுறாங்க, நோய்களால் பல கோடி பேர் சாகுறாங்க, குற்றங்கள், போர்கள், இப்படியே அழிவு தான். அப்போ நீ எளிமையாக காடுகளில் வாழ்ந்திருந்தா, போக்குவரத்து வாகனங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்போ போக்குவரத்து வாகனங்களால் 10 லட்சம் பேர் சாக மாட்டாங்க. அந்த 10 லட்சம் பேரில் ஒருத்தராக நாம் இருக்கலாம்ல. அடுத்த வருஷத்தில் 10 லட்சம் பேர் சாக போகிறாங்க. இப்போ 2025 பிறந்துருச்சு. 2025 26க்குள்ளே 10 லட்சம் பேர் சாகுறாங்க.
சாவ போகிறாங்க. அதில் ஒரு ஆளாக நாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இருக்கலாம், நான் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம், என் பிள்ளைகள் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த 10 லட்சம் பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தானே சாவ போகிறாங்க, நம்ம சாப்பிடல, நாம் பொழைச்சிட்டோம்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அது மாதிரி குற்றங்கள், போர்களால் சாவ போகிறாங்க. இன்னும் அது மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த ஒரு வருஷத்தில் சாவ போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் போர்களால் ஒரு 2-3 லட்சம் பேராக சாவாங்க. குற்றங்களால் பாதிக்கப்படுவாங்க. பாலியல் வன்முறை இப்படி நிறைய இந்த உலகத்தில். அதனால் எளிதாக இருக்கணும், எதுவும் எளிதாக இருக்கும். மனிதர்கள் யாருங்கிற முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் யாருங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டிய உணவு எப்படி இருக்கணும். இந்த நெல்லெல்லாம் ஏன் மனிதர்கள் உணவு, கருப்பு கவனி, எந்த கவனியாக இருந்தாலும் சரி, எதுவுமே மனித உணவு கிடையாது. ஏன்னா ஒரு உணவுன்னா அது எப்படி இருக்கணும், எளிதாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே மனிதர்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிற உயிரினங்களோடு ஒப்பிடும்போது மனித வாழ்க்கை கடினமானது, ஈஸியானது கிடையாது. மனிதர்கள் 2 வாட்டி பல் விளக்கணும், 2 வாட்டி குளிக்கணும். ஒரு வாட்டி குளிக்கிறதே நம்ம பெரிய கஷ்டம். இன்றைக்கே அவன் தினமும் குளிக்கிறாங்க. இன்றைக்கி டேப்பை திறந்தால் தண்ணி வருது, அதனால தான் தினமும் குளிக்கிறாங்க. அன்றைக்கெலாம் எங்கேயாவது பம்பு செட்டில் மோட்ரு போட மாட்டாங்களா, தண்ணி வராதா, அங்கே போய் குளிக்க ஓடுவாங்க. இந்த அரை மணி நேரம் தான் மோட்ரு போடுவாங்க. அதுக்குள்ளே அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் தோட்டத்துக்கு ஓடி போய் குளிப்பாங்க. அன்றைக்கி குளிக்கிறக்கா போகிறாங்க. மோட்ரு ஓடலைன்னா, கரண்ட் இல்லைன்னா, கரண்ட் வராது, மோட்ரு போடல அப்படின்னா அன்றைக்கி யாருமே குளிக்க மாட்டாங்க. இப்படிலாம் குளிக்கிறதே அவ்வளோ கஷ்டம். இப்படி மனித வாழ்க்கைங்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையை எளிதாக தான் மாற்றணுமே தவிர இன்னும் கஷ்டமாக மாற்றிட்டு இருக்கக்கூடாது. நோயாளியாக மாறினீங்கன்னா கடைசியில் உங்கள் வாழ்க்கை இன்னும் கடினமாக போயிடும். அப்போ நோயை தரக்கூடியது தான் இந்த அரிசி. எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, கருப்பு கவனியாக இருந்தாலும் சரி, பருப்பு கவனியாக இருந்தாலும் சரி, எந்த அரிசியும் நோயை தான் தரும். வேண்டாம், அது கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்கிறது எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே மனித வாழ்க்கை கஷ்டமானது. அப்போ நீ மேலும் உணவில் ஏன் அவ்வளோ கஷ்டத்தைப்படுற? குறைவான நிறைய தண்ணி தேவைப்படுது இந்த நெல்லுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி அதை சாப்பிட்டா கடைசியில் உனக்கு நோய் தான் வருது. அதுக்கு எளிதான உழைப்பை கொஞ்சம் தண்ணியே தேவைப்படுகிற இதை நீ உற்பத்தி பண்ணணும். மாம்பழம், கொய்யா, குழந்தை கூட அதை செய்யும். ஒரு மாமரத்தை வளர்க்குறது குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் ஒரு நெல்லை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பெரியவங்களுக்கு கூட இன்றைக்கி பல பேருக்கு தெரியாது. ஒரு கேழ்வரகு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு பெரியவங்களுக்கே தெரியாது. ஒரு கோதுமை எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு பெரியவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு குழந்தைக்கு கூட ஒரு மாமரத்தை வளர்க்குறது ஒரு குழந்தைக்கு தெரியும். ஒரு கொய்யா மரத்தை வளர்க்குறது ஈஸி, ஒரு வெண்டைக்காய் செடியை வளர்க்குறது ஈஸி, தக்காளி பழமா அதை வளர்க்குறது ஈஸி. குறைவான தண்ணீர், பறித்த உடனே சாப்பிடலாம். இந்த மாதிரி மனிதர்கள் எளிதாக வாழ்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுமே தவிர மனித வாழ்க்கையே கடினமானது, மேலும் மேலும் கடினமானதாக மாற்றக்கூடாது. இந்த நெல்லெல்லாம் அரிசியெல்லாம் சாப்பிட்டு கடைசியில் நோய் வந்ததா, அப்போ மனித வாழ்க்கை இன்னும் கடினமாக மாறுது, நரகமாக மாறிவிடுகிறது. நோய் வந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் ஏற்கனவே கடினமாக வாழக்கூடிய அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை எளிதாக்கணும்னா ஆரோக்கியமாக வாழணும். அப்போ தான் எளிதாக வாழ முடியும். மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க மனிதர்கள். அப்படி இருக்கிறவங்க மனிதர்கள் பிற நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மனித வாழ்க்கை எளிதாக இருக்கும். எளிதாக இருக்கிறதுக்கு எதிரான உணவுகள் தான் அந்த அரிசி. அதனால் அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, பச்சை அரிசியாக இருந்தாலும், பிரியாணி அரிசியாக இருந்தாலும் சரி, அது கருப்பு கவனியாக இருந்தாலும் சரி, சிவப்பு கவனியாக இருந்தாலும் சரி, எதுவும் மனிதர்களுக்கு எதிரானது தான். அதனால் சரி.